அயல்நாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் ரெபரேலியில் களம் காண்கிறார் ராகுல் காந்தி. அமேதி தொகுதியில் கிஷோர்லால் சர்மா காங்கிரஸ் சார்பில் போட்டி. நீண்ட இழுபறிக்கு பின் ரெபரேலி, அமேதி தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவித்தது காங்கிரஸ். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரியங்கா காந்தி இந்த முறையும் தேர்தலில் களம் இறக்கப்படவில்லை. சேலம் தீவட்டிப்பட்டி வன்முறை தொடர்பாக 31 பேர் கைது. வீடியோ ஆதாரங்களை ஆய்வு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க காவல்துறை தீவிரம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான இருவரிடம் 9.5 மணி நேரம் விசாரணை. இந்தியாதான் தங்களின் பரம எதிரி என பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி சர்ச்சை பேச்சு. காஷ்மீருக்கு தார்மீக ரீதியாக தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் எனவும் பேச்சு. பிரேசிலில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் தண்ணீரில் மிதக்கும் நகரங்கள். வெள்ளத்தில் சிக்கி 13 பேர் உயிரிழப்பு. நடிகர் கமல்ஹாசன் மீது இயக்குநர் லிங்குசாமியின் திருப்பதி பிரதர்ஸ் பட நிறுவனம் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார். உத்தம வில்லன் பட தோல்வியை அடுத்து 30 கோடி ரூபாயில் படம் செய்து தருவதாக கூறி தாமதப்படுத்துவதாக கடிதம். பாஜகவுக்கு மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் கடும் கண்டனம். நாட்டின் மகள்கள் தோற்றனர் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. கலவரம் தொடங்கி ஓராண்டாகியும் பிரதமர் மோடி இன்னும் மணிப்பூர் செல்லவில்லை என ப. சிதம்பரம் விமர்சனம். மோடி அரசு மணிப்பூரில் அமைதி திரும்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.